அனைவருடைய குறைகளையும் சித்திரகுப்தர் எடுத்து சொல்வதால் பணி வேலைக்கு யாரும் வராமல் தரித்து ஓடுகின்றனர். அனைத்து வேலைகளையும் இந்திராணியும் இந்திரனும் செய்யும் நிலை ஏற்படுகிறது. இதனால் சிவனிடம் கடிந்து கொள்கிறார் இந்திரன். பிள்ளையை கேட்டால் தொல்லையை கொடுத்திருக்கிறீர்களே என்று கடிந்து கொள்கிறார். ஒரு தொல்லையை உன்னால் தாங்க முடியவில்லை, எத்தனை பேருக்கு எத்தனை தொல்லைகள் கொடுத்திருக்கிறாய், அனுபவி என்று சிவனும் அனுப்பிவிடுகிறார். நாட்கள் சென்றன. தன்னால் பெற்றோர்கள் துன்பப்படுவதால் அவர்களிடம் சென்ற சித்திரகுப்தர், இறைவன் எனக்கு அளித்த பணி ஞாபகம், வேகம், கணக்கு எழுதுவது. இதை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. இறைவனின் கட்டளையை நிறைவேற்ற விரும்புகிறேன், என்னை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் என்று கேட்கிறார். இந்திரன் பிரியாவிடை கொடுக்க குப்தர் சிவனிடம் திரும்ப வருகிறார். சித்திரகுப்தா, யமனுக்கு துணையாக இருந்து பாவங்களுக்கான நரகங்களை ஏற்படுத்துங்கள் என்று ஆசி வழங்கினார். சிவனிடம் ஆசி பெற்று யமனிடம் வந்த சித்திரகுப்தர் இருவரும் கலந்து பேசி மயன் விஸ்வகர்மாவை வைத்து பல நரக அறைகள், நரக பாதைகளை உருவாக்குகின்றனர்.